புஷ்ப மாளிகா, ராக மாளிகா, ஞான மாளிகா. ஒரு போகிற போக்கில் எழுதுவார். அனுபவத்தின் அனுப்படையில் வாசிக்கிறவனுக்கு எளிதில் புரியும் மொழியில் சொன்னார். இடியாப்பம் போல் ஒரு உள்ளத்தை வைத்து விட்டு, கண்ணதாசன் இடியாப்பம் போல் ஒரு உள்ளத்தை வைத்து விட்டு அதன் முனையை தேடும் பொறுப்பை எங்களிடம் ஏன் கொடுத்தாயின்னு கேட்டேன். இறைவனை பார்த்து கேட்கிறான். இடியாப்பம் போல் ஒரு உள்ளத்தை வைத்து விட்டு அதன் முனையை தேடும் பொறுப்பை எங்களிடம் ஏன் கொடுத்தாய்? நான் உப்பு விற்க போனால் மழை பெய்கிறது, நான் மாவு விற்க போனால் காற்றடிக்கிறது. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எவ்வளவு சுருக்கம். ஆமா, ஒரு முறை தேள் கொட்டிய இடத்தில் மீண்டும் தேள் கொட்டாது. ஒரு முறை காசு கிடைத்த இடத்தில் மீண்டும் காசு கிடைக்காது. முடிஞ்சிச்சு. இது வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையில் எவ்வளவு மூட நம்பிக்கைகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. ஆமா, நீங்க ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேசிய விருது கிடைத்தது போலவே சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஆனால் சாகித்ய அகாடமி அவர் கவிதைக்கு விருது தரவில்லை. ஆமா, அவர் எழுதிய வரலாற்று நாவலிலே இருந்த உரைநடையின் அழகுக்காக, அந்த புதினத்தின் மேன்மைக்காகத்தான் சாகித்ய அகாடமி விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கவிதையில் அறியப்பட்ட கவியரசு கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியது நாவலுக்காக. அவர் எழுதிய நாவல் சேரமான் காதலிக்காக, அந்த வரலாற்று நாவலுக்காக வாங்கினார். கண்ணதாசன் இதழ் பற்றி சிறிய சிறிய குறிப்புகள் வந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற கைகள். அந்த இதழில் கண்ணதாசனின் கவிதைகளுக்கு நீங்கள் எழுதிய ஓவியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, என்ஆர் தாசனின் கவிதைகளுக்கு நீங்கள் எழுதிய ஓவியங்களை நான் பார்த்திருக்கிறேன். தமிழில் பின்னாளில் அறியப்பட்ட மிகப்பெரிய படைப்பாளிகள் முதலில் எழுத துவங்கிய இதழ் கண்ணதாசன் இதழ். ஆமா, தான் கவிஞன் என்பது பெரிய காரியம் அல்ல, பலருக்கு வாசல் திறந்து வைத்த கவிஞன். வாலி கூட ஒரு நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். ஒரு நாள் பூரா எல்லாத்தையும் சொல்ல முடியாதீங்க. ஆமா, சொல்ல மாட்டேங்க நம்பிக்கையில தான் வாலி நிறைய எனக்கு சொன்னாங்க. ஆமா, உன்னை நம்புறேன்டா, நீ யாருக்கும் சொல்ல மாட்டடா அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கும் சொல்ல மாட்டேன். அதுல ஒண்ணு, கவிஞர் ஒரு பாட்டு வந்துருச்சு, வாலி பாட்டு. அது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, கவிஞர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையா, அது ஏன் பாட்டு இல்லையே அப்படிங்கிறார். இப்போ பக்கத்துக்கு சொல்றாங்க, அது வாலி பாட்டு, கூப்பிடியா அவனை அப்படிங்கிற கவிஞர். கவிஞர் கூட சொல்றாரு, ஓ பாட்டு பிரமாதமா இருக்கேன். எதை விட பெரிய மனசு வேணும் பாருங்க. எழுதுகிறவன் என்கிறவன் அகங்காரம் பிடித்தவன், அக்ரகண்ணியன், சக கலைஞர்களின் மீது மாறாத பொறாமை அடைகாப்பவன் என்று சுந்தரராமசாமி எழுதியதெல்லாம் பொய். கண்ணதாசன் விஷயத்தில், கண்ணதாசன் விஷயத்தில் மட்டும்தான். நான் எல்லாருக்கும் நீட்டிக்க மாட்டேன். ஆமா, கூப்பிட்டு பாராட்டுறாரு, பாராட்டிட்டு சொல்றாரு, யோ ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்புறேன். அவரு, அண்ணே பாட்டில் மட்டும் கொடுத்து விடாதீங்க, பிறகு நீங்களும் வாங்க அப்படிங்க. நானும் ஐயா அப்படிங்கிற. ஆமாண்ணே, சரி வார. வந்தாராம். தனக்கு போட்டியாக வந்தவன் என்று உலகம் கருதி கொண்டிருந்த ஒரு சூழலில் அசலாகவே தொழில் போட்டியாக வந்து எழுதி கொண்டிருந்த ஒரு கவிஞனின் பாடல் சிறப்பாக இருந்த போது அவனை பாராட்டியது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு மதுப்புட்டியும் பரிசளித்து அவன் வேண்டுகோளை ஏற்று அவனோடு சேர்ந்து போய் இருந்து மதுவும் அருந்திய தான் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்று பாட முடியும். எல்லாராலும் பாட முடியுமா? குடிச்சுட்டு தான் கண்ணதாசன் பாடினான்னு சொல்ற எல்லாருக்கும் நான் மது வாங்கி தர்றேன், நீ எழுதி பார்ப்போம். அட நீ வாந்தி எடுக்காம இரு பார்ப்போம். நீ எழுதுறது அப்புறம், நீ குடிச்சிட்டு வாந்தி எடுக்காம இருந்துட்டீங்கனாலே பெரிய விஷயம். அது குடி அல்ல, அது மது அல்ல, மது அல்ல, பெண் அல்ல. அது கவிஞனுக்குள் ஏற்கனவே இருந்தது. இந்த ஊருக்கு முதல்ல பிழைக்க வந்த போது மெரினா பீச்சில் படுத்து கிடந்தால் போலீஸ்காரர்கள் தேடி வந்து அடித்து விரட்டி விடுவார்கள் என்பதற்காக தூங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த கவிஞன் தூங்குவதற்கு என்ன தெரியுமா செஞ்சாரு? மெரினாவில் மண்ணை பறித்து, ஏன்னா இங்க இருந்து ரோட்ல இருந்து போலீஸ்காரன் பார்ப்பான், மேல படுத்து இருந்தா தேடி வந்து அடிச்சு எழுப்பி கூட்டிட்டு போயிடுவாங்கனால சாலையில இருந்து பார்க்கிற போலீஸ்காரனின் கண்ணில் தெரியாமல் ஒரு இரவை கழிக்க வேண்டும் என்பதற்காக தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த கவிஞன் மண்ணை தானே பறித்து தனக்கான ஒரு சவக்குழியை தானே தோண்டி, எல்லாருக்கும் சரக்கா சரி கொடுங்க, ஆமா, தனக்கான குழியை தானே தோண்டி அதில் படுத்துக்கொண்ட கவிஞன்
தனக்கான குழியை தானே தோண்டி அதில் படுத்துக் கொண்ட கவிஞன் இன்றைக்கு கோபுரமாக உயர்ந்து நிற்கிறான். 100 ஆண்டுகளுக்கு பிறகு, அவன் பிறந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் அதை கொண்டாடுகிறது. உரைநடையில் கண்ணதாசனின் உச்சத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஞானமாளிகா, புஷ்பமாளிகா, ராகமாளிகா இவைகளை தவிர வனவாசம் படிக்க வேண்டும், வனவாசம் படிக்க வேண்டும், குட்டி கதைகள் படிக்க வேண்டும். அப்படி போகிற பக்கம் ஒன்று சொல்லிட்டு போவார். ஒரு உரைநடையில் எழுதுறார், செப்பு மொழிகள் எழுதுறார். எல்லா நதிகளும் ஏன் கடலில் போய் கலக்கின்றன? யாருக்கா யோசிக்குமா? எல்லா நதிகளும் ஏன் கடலில் போய் கலக்கின்றன? கவிஞர் கேட்கிறார். அடுத்த வரி எழுதுறாரு, கடல் பள்ளத்தில் இருப்பதால் எழுதுறாரு. முடிஞ்சதா? 3 சொல்லுதான். எல்லா நதிகளும் கடலில் போய் ஏன் கலக்கின்றன? கடலில் பள்ளத்தில் இருப்பதால். அடுத்த ஒரு வரி எழுதுறாரு பாதிகள் சார்ந்து, அதனால்தான் எல்லா ஆணும் பெண்ணை நோக்கி ஓடுகிறான்னு எழுதுறாரு. உலகியல் நடப்புகளையும் பாலியல் உறவுகளையும் மனித உறவுகளையும் சூக்குமங்களையும் இணைத்து 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 பாடிய மாபெரும் கவிஞன் கண்ணதாசன். உரைநடையில கவிதைகள், நீ குட்டி கதைகள்லாம் படிச்சிருக்கீங்களா? அடேங்கப்பா, நீங்க நாள் போல தனியா உட்கார்ந்து சிரிக்கலாம். நமக்கு சமூகத்தில், நம்ம சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம் நிறைய வாசிப்பது இல்லை. கண்ணதாசனை கொண்டாடுவது பெரிய சமூகத்தின் வேலை இல்லை. இந்த கூட்டத்திற்கு பிறகாவது கண்ணதாசனின் படைப்புகளை நீங்கள் வாசிக்க வேண்டும், தேடி படிக்க வேண்டும். நம்ம கேரளாவில் போய் ஒரு லாட்ஜில் போய் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு 2 வாரம் தங்கியிருந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் தங்கியிருந்த 3வது நாள் 4வது நாளோ அந்த ஹோட்டல் மேனேஜர், நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் எம் ரைட்டர் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோதான். ஒரு சின்ன கிராமத்து விடுதி தான். அதுலேருந்து அந்த மிச்சம் இருந்த 1 வாரமும் எனக்கு ஏகப்பட்ட மரியாதை. அந்த லாட்ஜில் அவர் போனால் வந்து எனக்கு கும்பிடுவார். அந்த லாட்ஜுக்கு எவன் தங்க வந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆமாம் சார், பாரதி கிருஷ்ணகுமார் ஆகும் சார், ரைட்டர் ஆனும். ஆமாம் சார், தமிழ்நாட்டிலேருந்து வந்து இன்னும் மேலேருந்தா வந்தோம், இந்த இருக்க தமிழ்நாடு அப்படின்னா. அந்த ஹோட்டலுக்கு தங்க வந்தவன் பூரா என்னை பார்த்தான். அந்த ஆள் காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு 10 தடவை, சார் சௌரியமா சௌரியமா. தமிழ்நாட்டில் என்ன நிலைமைன்னு சொல்லுங்க நீங்கள். நான் எழுத்தாளுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்மால் கேட்குறான்னு கூட இல்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறான். ஏன்னா இவன் படிக்கல. 8 கோடி தமிழர்கள் வாழும் தமிழ்நாட்டில் 95% எழுத்தறிவு பெறிவிட்டதாக பெருமை பேசுகிற தமிழ்நாட்டில், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடி தமிழ்நாட்டில் ஒரு கலைஞனோ ஒரு கவிஞனோ எழுதிய புத்தகம் 3000 பிரதிகள் விற்றால் அவன் மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய எழுத்தாளர். இன்றைக்கும் ஆச்சரியம், கவிஞரின் படைப்புகள் விற்பனை விற்றுக்கொண்டே இருக்கிறது, வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது குறைஞ்ச செக்ஷனாவது அவரை படிக்கிறாங்க.